இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5 வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். இன்றைக்கு மற்றவரிடத்தில் இல்லாத எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவரிடத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாமலும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையிலே திருப்தியாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமாய் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் கூறுகிறார். அவர் ஒன்றும் சாதாரணமாக இந்த விஷயத்தை சொல்லவில்லை. இப்படி தைரியமாக அவர் சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆண்டவர் பவுல் செய்த அக்கிரமமான காரியங்களை எல்லாம் மன்னித்தார். பவுலுக்கு இருந்த பலவீனங்களுக்கு மத்தியில் என் கிருபை உனக்கு போதும் என்று நம்முடைய ஆண்டவர் பவுலின் மனதை பலப்படுத்தினார். அதன் பிறகுதான் பவுல் திருப்தியான மனநிலைக்கு திரும்பினார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார். தாவீது துணிகரமான ஒரு பாவத்தை செய்த போது தாவீதின் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னித்தார். அதனால் தான் சங்கீதக்காரர் மிக அழகாக சொல்லுகிறார், அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார் என்று கூறுகிறார். வேதத்தில் உள்ள இந்த காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் நன்றாக புரிந்து கொண்டு நம்முடைய மனதில் நாம் முழு திருப்தி அடைய வேண்டும். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த திருப்தியை போல, பவுல் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் கொடுத்த திருப்தியை போல நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு வந்த எவ்வளவோ ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை ஜீவனோடு கூட இந்த நாள் வரைக்கும் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நமக்கு செய்த நன்மை மிக பெரியது. திடீரென்று நமக்கு வந்த வியாதிகளை எல்லாம் அவர் குணமாக்கி இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு செய்த நன்மை மிக பெரியது. துணிகரமான பாவங்கள் செய்து அவரை விட்டு தூரமாய் போன போதெல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மை மிக பெரியது. ஆகவே மிகுந்த மன திருப்தியோடு கூட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று முழு திருப்தியோடு கூட சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே பல நன்மையான காரியங்களை நீர் கொடுத்திருந்த போதிலும் திருப்தி இல்லாதவர்களாகவே நாங்கள் பல காரியங்களை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நீ செய்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் எங்கள் மனது திருப்தி அடைவதில்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு பல கிருபைகளை நீங்க கொடுத்தீங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை அற்புதங்களை செய்தீங்க. ஆனாலும் அவர்கள் முழு திருப்தி இல்லாமல் முறுமுறுத்து கொண்டே இருந்தது போலவே நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்த போதும், எங்களுடைய நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கிய போதிலும், ஆண்டவர்களுடைய ஆயுசு நாட்களை நீ பெருக செய்த போதிலும் ஆண்டவரே நாங்கள் மன திருப்தி இல்லாதவர்களாய் நடந்து கொள்கிறோம். ஆனால் நீரோ எங்கள் நன்மையினால் எங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்குகிறீர். பல நன்மைகளை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறீர். வியாதிப்பட்ட நேரங்களில் நாங்கள் புலம்பி கண்டிருந்த நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறீர் அப்பா. மருந்துகளால், மாத்திரைகளால், மருத்துவர்களால் முடியாத சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்கிறீர். பொருளாதார சூழ்நிலையில் நாங்கள் பின்தங்கி இருந்த நேரத்தில் எல்லாம் நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்கிறீர் அப்பா. எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளிலே மன நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயங்களில் எல்லாம் நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா. ஆமாண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று மன திருப்தியோடு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவது போல நாங்களும் மன திருப்தியோடு கூட உம்மை பார்த்து சொல்லுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி நன்மையினால் தொடர்ந்து எங்களுடைய வாயை நீங்க திருப்தியாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி செய்யும் போது நன்றியுள்ள உணர்வோடு கூட நாங்கள் உம்மை பார்த்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நன்றியுள்ள உணர்வோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் சொல்வதற்கு தேவரீர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றியுள்ள உணர்வு எங்களுக்குள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் எங்கள் மனதிலே முழு திருப்தி கிடைக்கும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும், செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்திக் கொண்டே இருப்பதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.